என் வீட்டு வேலைக்காரி தினமும் என்னிடம் சொல்வாள், டாக்டர் அம்மா, நீங்கள் இரவு பணியில் ஈடுபடாதீர்கள். உங்கள் பங்கிற்கான தண்டனையை நான் அனுபவிக்க வேண்டியிருக்கிறது. எனக்கு அவள் சொன்னதன் பொருள் புரியவில்லை. ஒரு நாள் என் உடல்நிலை சரியில்லாததால் என் வேலைக்கு வேறு ஒருவரை அனுப்பிவிட்டு நான் திடீரென சீக்கிரமாக வீட்டிற்கு வந்துவிட்டேன். அப்போது என் அறையில் இருந்து அலறல் சத்தங்கள் கேட்டன. கணவர் வீட்டில் இல்லை. ஆனால் நான் அறையின் கதவை திறந்தபோது நான் பார்த்த காட்சியால் என் ஆத்மா நடுங்கி போனது. ஏனெனில் அறையில் என் மகளும் அந்த வேலைக்காரியும். பல நாட்களாகவே நான் கவனித்து வந்தேன். அந்த வேலைக்காரி அடிக்கடி என் அருகில் வருவாள். ஆனால் எதுவும் சொல்லாமல் திரும்பி போய்விடுவாள். ஒருவேளை அவள் என்னிடம் ஏதோ பேச விரும்பினாள் போல. நான் அவளை 3-4 முறை இவ்வாறு செய்வதை பார்த்தபோது ஒரு நாள் நானே அவளிடம் கேட்டுவிட்டேன், சுமித்ரா, எல்லாம் சரியா? நீ என்னிடம் ஏதாவது பேச வேண்டுமா? ஒருவேளை அவளுக்கு பணம் தேவைப்படும் என்று நினைத்தேன். ஏனென்றால் ஏழை மக்களின் முக்கிய பிரச்சனை அதுதானே. அவர்களுக்கு எப்போதும் பணம் தேவைப்படுகிறது. எனவே நான் அவளிடம், உனக்கு பணம் தேவைப்படுகிறதா என்று கேட்டேன். அதற்கு சுமித்ரா, இல்லை இல்லை மேடம், எனக்கு பணம் தேவையில்லை. நான் உங்களிடம் வேறு ஒரு விஷயத்தை பற்றி பேச விரும்பினேன் என்று சொன்னாள். அவளது முகத்தில் கவலை கோடுகள் தெளிவாக தெரிந்தன. நான் அவளிடம் சொன்னேன், சுமித்ரா, சீக்கிரம் சொல், எனக்கு மருத்துவமனைக்கு நேரமாகிறது. அதற்கு சுமித்ரா, நான் உங்களிடம் இதுதான் சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் இரவு பணியில் ஈடுபடாதீர்கள். நான் அதிர்ச்சியடைந்து சுமித்ராவை கோபத்துடன் பார்த்தேன். நான் இரவு பணிக்கு செல்ல வேண்டாம் என்று அவள் சொல்வதன் பொருள் என்ன? எனக்கு அறிவுரை சொல்ல அவள் யார்? என் கோபத்தை பார்த்துவிட்டு அவள் எதுவும் சொல்லாமல் அங்கிருந்து வேகமாக சென்று விட்டாள். ஒருவேளை நான் சென்ற பிறகு அவளுக்கு வீட்டில் அதிக வேலை செய்ய வேண்டியிருக்குமோ? அதனால்தான் அவள் இப்படி சொல்கிறாள் என்று நான் நினைத்தேன். எப்படியும் பல நாட்களாகவே அவளுடைய நடத்தை கொஞ்சம் மாறியிருப்பது போல் எனக்கு தோன்றியது. அதனால் நான் அவள் மீது ஒரு கண்காணிப்பு வைக்க வேண்டும் என்றும் அவள் மனதில் என்ன ஓடுகிறது என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்றும் நினைத்தேன். சரி, அன்று நான் மருத்துவமனைக்கு சென்றேன். வழக்கமாக நான் பகல் நேர பணியில் தான் ஈடுபட்டிருந்தேன். ஆனால் கடந்த 4 வருடங்களாக நான் இரவு பணி செய்து வருகிறேன். எனக்கு அதில் எந்த சிரமமும் இல்லை. இரவு பணியில் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஏனென்றால் இப்போது குழந்தைகள் வளர்ந்து விட்டனர். மேலும் நான் சுமித்ராவை முழு நேர பணியில் வைத்திருந்தேன். அவள் இரவும் பகலும் எங்கள் வீட்டிலேயே இருப்பாள். மாலையில் என் கணவரும் வீட்டிற்கு வந்து விடுவார். அதனால் எனக்கு எந்த கவலையும் இருக்கவில்லை. ஆனால் கடந்த சில நாட்களாக சுமித்ராவை பற்றி எனக்கு விசித்திரமான எண்ணங்கள் வர தொடங்கின. ஒருவேளை அவள் என் முதுகுக்கு பின்னால் ஏதாவது தவறான காரியத்தை செய்கிறாளோ? இப்படித்தான் ஒரு பெண் தன் வீட்டை வேலைக்காரியின் பொறுப்பில் விட்டுவிட்டு வேலைக்கு சென்றபோது அவளுடைய கணவர் அந்த வேலைக்காரியுடன் தொடர்பு வைத்துக் கொண்டு யாருக்கும் தெரியாமல் அவளை திருமணம் செய்து கொண்டார் என்று என் சக பெண்களிடம் இருந்து நான் அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கிறேன். இந்த செய்தியை கேட்டதில் இருந்து எனக்கு ஒரு நொடியும் நிம்மதி கிடைக்கவில்லை. ஒருபுறம் என் கணவர் மீது எனக்கு முழு நம்பிக்கை இருந்தது. என் கணவர் என்னுடன் அப்படி எதுவும் செய்ய மாட்டார். சுமித்ரா மிகவும் நல்ல பெண் என்பதால் அவள் மீதும் எனக்கு நம்பிக்கை இருந்தது. ஆனால் யாராவது மாறுவதற்கு எவ்வளவு நேரமாகும் என்று பிறகு நான் நினைத்தேன். என் கணவர் மற்றும் வேலைக்காரி மீது ஒரு கண் வைக்க முடிவு செய்தேன். நான் காலையில் தாமதமாக எழுந்ததால் என் கணவர் சுமித்ராவின் கையால் காலை உணவு சாப்பிட்டு விட்டு சென்று விட்டார். நானே எழுந்து அவருக்கு காலை உணவு சமைத்து கொடுக்க வேண்டும் என்று நினைத்தேன். ஆனால் இரவு முழுவதும் வேலை செய்த பிறகு நான் மிகவும் சோர்வடைந்து விடுவேன். அதிகாலை 6 மணிக்கு நான் வீட்டிற்கு திரும்பியதும் ஆழ்ந்த தூக்கத்தில் மூழ்கி விடுவேன். பிறகு எழுந்திருக்கவே மனம் வராது. 6 மணிக்கு தூங்கி நான் மதியம் 2 மணிக்குத்தான் எழுந்திருப்பேன். மதிய உணவு சாப்பிட்ட பிறகு நான் என் சொந்த கிளினிக்கில் உட்கார்ந்து விடுவேன். ஏனெனில் மருத்துவமனை வேலையை தவிர நான் ஒரு தனியார் கிளினிக்கையும் வைத்திருந்தேன். அதில் ஏழை மக்களுக்கு இலவசமாக சிகிச்சை அளித்து வந்தேன். கிளினிக்கில் இருந்து வந்த பிறகு மாலை டீ அருந்திய பின் நான் மருத்துவமனைக்கு சென்று விடுவேன்.
சில நேரங்களில் என் கணவர் என்னிடம், வின்சி, நீ உன் வாழ்க்கையை மிகவும் பிஸியாக ஆக்கிவிட்டாய். அதில் எனக்காக நேரம் இல்லை. எனக்கும் உன் தேவை உணரப்படுகிறது என்று புகார் செய்வார். ஆனால் என் கணவர் மிகவும் நல்லவர். நான் அவரை சீக்கிரமாக சமாதானப்படுத்தி விடுவேன். அவரும் என் பேச்சை புரிந்து கொள்வார். வாழ்க்கையின் இதே நடைமுறைதான் போய்கொண்டிருந்தது. சில நாட்கள் அமைதியாகவே கடந்துவிட்டன. எனக்கு அப்படிப்பட்ட எந்த விஷயமும் தெரியவில்லை. நானும் கொஞ்சம் நிம்மதியடைந்தேன். ஆனால் ஒரு நாள் சுமித்ரா மீண்டும் என்னிடம் வந்து, மேடம், நீங்கள் என் பேச்சை கேட்டால் உங்கள் வேலையை பகல் நேரத்திற்கு மாற்றிக்கொள்ளுங்கள். நீங்கள் சென்ற பிறகு நீங்கள் செய்ததற்கான தண்டனையை நான் அனுபவிக்க வேண்டியிருக்கிறது என்று சொன்னாள். இந்த முறை அவள் மிகவும் கோபத்துடன் சொன்னாள். தன் பேச்சை முடித்துவிட்டு அங்கிருந்து சென்று விட்டாள். அவள் சொன்னதை கேட்டு நான் அதிர்ச்சி அடைந்தேன். என் பங்கிற்கான தண்டனை என்பதன் பொருள் என்ன? ஒருவேளை அவள் என் பங்கிற்கான நேரத்தை என் கணவருடன் கழித்துக் கொண்டிருக்கிறாளோ? இதை பற்றி நினைத்த உடனேயே என் கால்களுக்கு கீழே இருந்த பூமி விலகுவது போலிருந்தது. என் கணவர் மீது எனக்கு இருந்த நம்பிக்கை ஆட்டம் காண தொடங்கியது. ஆனால் நான் பிறகு நினைத்தேன், இல்லை, அப்படி இருக்காது. அவள் சும்மா அப்படி சொல்கிறாள். இருந்தாலும் நான் தெரிந்து கொள்ள வேண்டுமே. நான் இரவு பணிக்கு செல்லாமல் பகல் பணிக்கு செல்ல வேண்டும் என்று அவள் மீண்டும் மீண்டும் பிடிவாதம் செய்வதன் நோக்கம் என்ன? நான் ஒரு மருத்துவர். நான் என் வாழ்நாள் முழுவதும் நேர்மையாக வேலை செய்திருக்கிறேன். ஒருபோதும் எந்த ஒரு கூடுதல் சலுகையையோ அல்லது யாருடைய கருணையையோ பெறவில்லை. மருத்துவமனை ஊழியர்கள் எந்த பணியை ஒதுக்கினாலும் நான் மகிழ்ச்சியுடன் அதை ஏற்றுக்கொள்வேன். நான் முழு ஈடுபாட்டுடன் அந்த பணியை நிறைவேற்றினேன். இன்னும் நான் இரவு பணிக்காக பேசிக் கொண்டிருந்தேன். என்னால் திடீரென்று அதை கைவிட முடியாது. என் நல்ல பெயரை கெடுத்துக் கொள்ள விரும்பவில்லை. இத்தனை வருடங்களாக நான் கடினமாக உழைத்து வருகிறேன். ஒருபோதும் நான் சொன்ன வார்த்தையில் இருந்து பின்வாங்கவில்லை. முழு ஊழியர்களுக்கும் என் மீது மிகுந்த நம்பிக்கை இருந்தது. ஆனாலும் நான் என் குடும்பத்தை உடைக்க விரும்பவில்லை. நான் ஏதோ ஒன்று செய்ய வேண்டும் என்று நினைத்தேன். சுமித்ரா 2 வருடமாக என் வீட்டில் வேலை செய்கிறாள். இந்த நேரத்தில் அவள் மீதோ அல்லது அவளுக்கு என் மீதோ எந்த குறையும் இருந்ததில்லை. அவள் ஒரு விதவை பெண். அவளுக்கு 2 குழந்தைகள் இருந்தார்கள். அவர்களை காப்பாற்றவே அவள் என் வீட்டில் வேலை செய்தாள். நான் வேலைக்கு சேர்ந்த முதல் நாளிலேயே, நீ 24 மணி நேரமும் இங்கேயே தான் இருக்க வேண்டும் என்று அவளிடம் சொல்லிவிட்டேன். அவளுடைய குழந்தைகளை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஏனென்றால் அவளுடைய பெற்றோர்கள் குழந்தைகளை கவனித்துக் கொள்வதற்காக இருந்தனர். அவர்கள் கிராமத்தில் வசித்தனர். அவள் எங்கள் வீட்டில் தனியாகவே இருந்தாள். அவள் பெறும் சம்பளத்தை அவள் தன்னுடைய கிராமத்திற்கு தன் குழந்தைகளை பராமரிக்க அனுப்பி வைப்பாள். நீ விரும்பினால் உன் குழந்தைகளையும் இங்கே அழைத்து வரலாம். நீ இருக்கும் இடத்திலேயே உன் குழந்தைகளும் இருக்கட்டும் என்று நான் பலமுறை அவளிடம் சொன்னேன். ஆனால் என்ன காரணமோ தெரியவில்லை, அவள் மறுத்து விடுவாள். அவளுடன் நேரம் மிகவும் நன்றாக சென்றது. இன்று வரை அவள் ஒருபோதும் யாருக்கும் புகார் சொல்ல ஒரு வாய்ப்பு அளித்தது இல்லை, அல்லது வீட்டில் உள்ள எந்த குடும்ப உறுப்பினரையும் குறை சொன்னது இல்லை. ஆனால் இப்போது சில நாட்களாக அவள் விசித்திரமாக நடந்து கொள்வதை நான் பார்த்து வருகிறேன். அவள் எல்லா விஷயங்களிலும் என்னிடம் ஒரே ஒரு விஷயத்தை தான் திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருக்கிறாள். மேடம், உங்கள் பணியை பகல் நேரத்திற்கு மாற்றிக்கொள்ளுங்கள். இரவு நேரத்தில் வீட்டிலேயே இருங்கள். இரவு நேரத்தில் வீட்டில் அப்படி என்ன நடக்கிறது? அதனால்தான் அவள் பயந்து போய் என்னிடம் இப்படி கூறுகிறாள் என்று எனக்கு புரியவில்லை. ஒரு நாள் நான் வேலையில் இருந்தபோது திடீரென்று ஒரு நர்ஸ் என்னிடம் வந்து, ரொம்ப தூரத்தில் இருந்து ஒரு பெண்மணி உங்களை பார்க்க வந்திருக்கிறார் என்று சொன்னாள். நான், அவர் நோயாளியா என்று கேட்டேன். ஏனென்றால் இந்த நேரத்தில் நான் அவசர சிகிச்சை பிரிவில் இருந்தேன். அதற்கு அவள், இல்லை, அவர் உங்கள் உறவினர் என்று சொன்னாள். என் எந்த உறவினர் இந்த நேரத்தில் என்னை பார்க்க மருத்துவமனைக்கு வர முடியும் என்று ஆச்சரியத்துடன் நான் வெளியே வந்தேன். வெளியே போனபோது எனக்கு முன் ஒரு அடையாளம் தெரியாத பெண் நிற்பதை பார்த்தேன். ஆச்சரியத்தினால் அவரை பார்த்து, நீங்கள் யார் என்று கேட்டேன். அதற்கு அவள், நீங்கள் தான் டாக்டர் வின்சியா என்று கேட்டாள். நான்,
ஆம், நான் தான் டாக்டர் வின்சி என்று சொன்னேன். நான் சொன்னதை கேட்டதும் அவள் உடனடியாக மொபைல் கேமராவை எடுத்து என் படத்தை எடுத்தாள். பிறகு திடீரென்று ஓடிவிட்டாள். சில வினாடிகளுக்கு எனக்கு என்ன நடந்தது என்றே புரியவில்லை. நான் புரிந்து கொள்வதற்குள் அவள் என்னிடமிருந்து வெகு தூரம் ஓடிவிட்டாள். நான் அவளை பின்தொடர்ந்து ஓடி அவள் ஏன் என் படத்தை எடுத்தாள் என்றும் அவள் யார் என்றும் கேட்க முயன்றேன். ஆனால் அவள் மிக வேகமாக ஓடி என்னிடமிருந்து மிகவும் தூரம் சென்று விட்டாள். நான் கவலையுடன் திரும்பி வந்து, கடவுளே, எனக்கு என்ன நடக்கிறது? அந்த பெண் யார்? அவள் ஏன் இங்கே வந்தாள் என்று யோசித்தேன். ஏன் என்று தெரியவில்லை. ஆனால் ஏதோ ஒரு பெரிய குழப்பம் நடப்பது போலவும் ஏதோ கெட்டது நடக்கப் போவது போலவும் எனக்கு ஒரு உணர்வு ஏற்பட்டது. என் உள்ளுணர்வு மீண்டும் மீண்டும் எனக்கு சைகைகள் கொடுத்து கொண்டிருந்தது. என் வாழ்க்கையில் ஏதோ மிக தவறாக நடக்கப் போகிறது என்று நான் அறிந்தேன். நான் என் குடும்பத்தினர் மற்றும் என் கணவரை மிகவும் புறக்கணித்து வருகிறேன் என்பதை நான் அறிந்தேன். ஏனென்றால் இரவு பணி மிகவும் சோர்வடைய செய்வது. காலையில் நான் தாமதமாக எழுந்திருப்பேன். நான் தூங்கி எழுந்திருக்கும் போது என் கணவர் அலுவலகத்திற்காக கிளம்பி சென்றிருப்பார். இரவு பணிக்கு செல்லும் போது அவர் அலுவலகத்தில் இருந்து வந்திருக்க மாட்டார். வாழ்க்கை விசித்திரமாக மாறிவிட்டது. பல நாட்களாக என் கணவருடன் எனக்கு பேச்சே இல்லை. இதை உணர்ந்ததும் நான் உடனடியாக என் மொபைலை எடுத்து என் கணவருக்கு அழைப்பு விடுத்தேன். நான் குறைந்தபட்சம் தொலைபேசியிலாவது பேசலாம் என்று நினைத்தேன். ஆனால் என் கணவர் என் அழைப்பை எடுக்கவில்லை. பிறகு நான் அவருடைய அலுவலக எண்ணுக்கு அழைத்த போது அவருடைய செயலாளர் அவர் கடந்த பல நாட்களாக அலுவலகத்திற்கு வரவில்லை என்று சொன்னார். செயலாளரின் பேச்சை கேட்டு நான் அதிர்ச்சி அடைந்தேன். அவர் அலுவலகம் போகிறாரா இல்லையா என்று கூட எனக்கு தெரியவில்லை. ஆனால் கவலைப்பட வேண்டிய விஷயம் என்னவென்றால் அவர் தினமும் வீட்டிலிருந்து அலுவலகத்திற்காக கிளம்பி செல்வார். அப்படியானால் அவர் எப்படி வேறு எங்காவது செல்ல முடியும்? அடுத்த நாள் நான் விடுப்பு எடுத்துக் கொள்ளலாம் என்று நினைத்தேன். நான் இதை பற்றி வீட்டில் சொன்னபோது அனைவரும் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தனர். குறிப்பாக என் வேலைக்காரி சுமித்ராவின் முகத்தில் உண்மையான மகிழ்ச்சியின் வெளிப்பாடுகள் தெரிந்தன. இரவு உணவு சாப்பிட்டு முடித்ததும் நான் சும்மா நடப்பதற்காக வெளியே வந்தேன். அப்போது சுமித்ரா யாரிடமோ தொலைபேசியில் பேசிக் கொண்டிருந்தாள். அவள் யாரிடமோ, மேடம் இன்று வீட்டிலேயே இருக்கிறார்கள். அதிர்ஷ்டவசமாக இன்று நான் தப்பித்தேன். இல்லை என்றால் அவர்களின் பங்கிற்கான தண்டனையை அனுபவிப்பதிலேயே என் உயிர் போயிருக்கும் என்று சொல்லிக் கொண்டிருந்தாள். நான் அவள் அருகில் சென்றபோது அவள் பயந்து போய் உடனடியாக தொலைபேசியை வைத்து விட்டாள். நான் அவளிடம், யாரிடம் பேசுகிறாய் என்று கேட்டேன். அதற்கு அவள், யாரிடமும் இல்லை, என் அம்மாவிடம் என் குழந்தைகளின் நலம் விசாரித்தேன் என்று சொன்னாள். இப்போது சுமித்ராவை பற்றி எனக்கு சந்தேகம் வலுத்தது. ஏதோ ஒரு சூழ்ச்சி நடக்கிறது, அல்லது அவள் என்னிடமிருந்து ஏதோ பெரிய விஷயத்தை மறைக்கிறாள். ஒருவேளை அவள் ஏதேனும் தவறான வேலையில் சிக்கியிருக்கலாமோ? நான் இன்று வீட்டில் இருந்து என்ன நடக்கிறது என்று பார்க்கலாம் என்று நினைத்தேன். ஆனால் எனக்கு அப்படி எதுவும் தவறு நடப்பது போல் தெரியவில்லை. எல்லோரும் மிகவும் ஆறுதலாக தூங்கினார்கள். என் கணவர் நான் விடுப்பு எடுத்ததை கேட்டு மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். அவர், நாம் ஒன்றாக செலவிட வாய்ப்பே கிடைக்காமல் இவ்வளவு காலமாகிவிட்டது என்று சொன்னார். அவர் உண்மையிலேயே மகிழ்ச்சியாக இருக்கிறாரா அல்லது மகிழ்ச்சியாக இருப்பது போல் நடிக்கிறாரா என்று நான் சிந்திக்க ஆரம்பித்தேன். நான் அவரை உற்று பார்த்தேன். நான் வீட்டிலிருந்து சென்ற பிறகு அவருக்கும் என் வேலைக்காரிக்கும் இடையே ஏதேனும் தொடர்பு இருக்கிறதா? ஒருவேளை என் கணவர் சுமித்ராவிடம் ஏதேனும் வற்புறுத்தல் செய்கிறாரோ? அதனால்தான் அவள் என்னிடம், நீங்கள் வீட்டிலேயே இருங்கள் என்று சொல்கிறாளோ? எனக்கு ஒரு மகள், ஒரு மகன் இருந்தார்கள். மகள் கல்லூரியில் படித்தாள். மகன் சிறியவன், பள்ளிக்கு சென்றான். இந்த வீட்டில் நாங்கள் 4 பேர் மட்டுமே இருந்தோம். இத்தனை பேருக்கு ஒரு வேலைக்காரியே போதும் என்று நான் நினைத்தேன். அதனால்தான் நான் சுமித்ராவை தவிர வேறு ஒருவரை வேலைக்கு அமர்த்துவது பற்றி யோசித்ததே இல்லை. ஒருமுறை நான் என் குடும்பத்தாரிடம் வேறு ஒரு வேலைக்காரியை வேலைக்கு அமர்த்தலாமா என்று கேட்டபோது அவர்கள் அனைவரும் சுமித்ராவை பற்றி மிகவும் புகழ்ந்து பேசினார்கள்.
அவள் இருக்கும்போது எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, வேறு ஒரு வேலைக்காரியை ஏன் வைக்க வேண்டும் என்று கேட்டார்கள். அதனால் நானும் நிம்மதியாக இருந்தேன். ஆனால் சில நாட்களாக சுமித்ராவும் என் மகள் ரியாவும் ஒருவருக்கொருவர் மிகவும் பாசத்துடன் இருப்பதை நான் கவனித்து வந்தேன். ரியா எப்போதும் சுமித்ராவை சுற்றியே திரிந்து கொண்டிருப்பாள். சில நேரங்களில் அவள் இடுப்பில் கை போட்டு கொண்டிருப்பாள். சில சமயங்களில் கன்னங்களில் முத்தம் கொடுப்பாள். இதை பார்க்க எனக்கு மிகவும் விசித்திரமாக இருந்தது. சுமித்ரா மீது அவள் ஏன் இவ்வளவு பாசம் காட்டுகிறாள்? ரியா சுமித்ராவுக்கு அருகில் செல்லவும் அவளுக்கு பாசம் காட்டவும் முயற்சி செய்வதை நான் பார்த்தேன். ஆனால் சுமித்ரா அவளிடமிருந்து விலகி ஓடினாள். சரி, அன்று நான் பகல் முழுவதும் இரவு முழுவதும் வீட்டிலேயே இருந்து கவனித்தேன். நான் மருத்துவமனைக்கும் போகவில்லை, கிளினிக்கிலும் உட்காரவில்லை. ஆனால் என் மகள் ரியா சுமித்ராவுக்கு மிகவும் நெருக்கமாக இருக்க முயற்சி செய்ததை தவிர எனக்கு எதுவும் அசாதாரணமாக தெரியவில்லை. நான் இந்த விஷயத்தை புறக்கணித்தேன். நான் வீட்டில் இருப்பதில்லை, சுமித்ரா மட்டுமே வீட்டில் இருக்கிறாள். அதனால் அவளுக்கு சுமித்ரா மீது பாசம் ஏற்பட்டிருக்கலாம், வேறு எதுவும் இல்லை என்று நினைத்தேன். நான் வீட்டில் இருந்து கவனித்தேன். ஆனால் அப்படி எதுவும் இல்லை. இப்போது எனக்குள் ஒரு சலிப்பு ஏற்பட்டது. சுமித்ராவின் நாடகங்கள் எப்போது முடியும் என்று எனக்கு தெரியவில்லை என்று நினைத்தேன். இதை நினைத்துக் கொண்டு அடுத்த நாள் நான் மீண்டும் என் வழக்கமான இரவு பணியை தொடங்கினேன். 2 நாட்களுக்கு பிறகு ஒரு சம்பவம் நடந்தது. நான் காலையில் சீக்கிரம் எழுந்தேன். ஏனென்றால் மாலையில் என் தோழியின் பிறந்தநாள் விழாவிற்கு செல்ல வேண்டும். அதனால் அவளுக்காக ஒரு பரிசு வாங்கலாம் என்று நினைத்தேன். இதை பற்றி நினைத்து நான் கடை வீதிக்கு சென்றேன். அங்கே நான் ஒரு இடத்தில் நிற்க வேண்டியிருந்தது. ஏனென்றால் என் கண்முன் இருந்த காட்சி என்னை ஒரு கல் போல ஆக்கிவிட்டது. என் கணவர் ஒரு மருத்துவமனைக்குள் சென்று கொண்டிருந்தார். அவருக்கு மருத்துவமனைக்கு செல்ல என்ன தேவை? அவர் மிகவும் ஆரோக்கியமாக இருந்தார். அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நானும் அவர் பின்னால் மருத்துவமனைக்கு சென்றேன். அவர் ஒரு அறைக்குள் சென்றதை பார்த்தேன். நான் ஜன்னல் வழியாக உள்ளே எட்டி பார்த்தபோது அவர் ஒரு பெண்ணுக்கு கொஞ்சம் பணத்தை கொடுத்து கொண்டிருந்தார். அந்த பெண்ணை என்னால் அடையாளம் காண முடியவில்லை. ஏனென்றால் அவள் பின்னால் திரும்பி நின்றிருந்தாள். அந்த பெண்ணுக்கு பணத்தை கொடுத்து அவளுடன் கைகுலுக்கிய பிறகு என் கணவர் வேகமாக வெளியே சென்று விட்டார். அதன் பிறகு அந்த பெண் வேறு ஒருவருக்கு தொலைபேசி செய்தாள். சிறிது நேரம் கழித்து வந்த பெண்ணை பார்த்து என் கண்கள் விரிந்து நின்றன. நான் விரிந்த கண்களால் அவளை பார்த்து கொண்டிருந்தேன். அந்த பெண் வேறு யாருமல்ல, சுமித்ரா தான். அந்த பெண் சுமித்ராவுக்கு சில பணத்தை கொடுத்தாள். சுமித்ரா அவளுக்கு நன்றி சொல்லிவிட்டு அங்கிருந்து சென்று விட்டாள். இது எல்லாம் என்ன? எனக்கு எதுவும் புரியவில்லை. முதலில் என் கணவர் அந்த தெரியாத பெண்ணுக்கு பணம் கொடுத்தார். பிறகு அந்த தெரியாத பெண் என் கணவர் கொடுத்த பணத்தில் இருந்து சில பணத்தை சுமித்ராவுக்கு கொடுத்தாள். கடைசியாக இந்த சூழ்ச்சி என்ன? அந்த பெண் என் பக்க முகத்தை திருப்பிய போது நான் திகைத்து போனேன். அந்த பெண்ணை என்னால் எப்படி மறக்க முடியும்? இத்தனை நாட்கள் கடந்த பிறகும் அவளுடைய முகம் என் மனதில் பதிந்திருந்தது. அன்று மருத்துவமனைக்கு வந்து என் புகைப்படத்தை மொபைலில் எடுத்துவிட்டு ஓடிய அதே பெண்தான் இவள். என் கணவருக்கும் அவளுக்கும் இடையே என்ன உறவு இருக்க முடியும்? நான் இப்போதே போய் அவளிடம் கேட்கலாம் என்று நினைத்தேன். ஆனால் அந்த பெண் அருகில் வேறு ஒரு மனிதன் வந்து இருவரும் சேர்ந்து அங்கிருந்து சென்று விட்டார்கள். இதையெல்லாம் பார்த்த பிறகு எனக்கு உறுதியாகிவிட்டது. எனக்கு எதிராக ஏதோ ஒரு ஆழமான சதி நடந்து கொண்டிருக்கிறது. இந்த சதியில் என் கணவரும் என் வேலைக்காரி சுமித்ராவும் உடந்தையாக இருக்கிறார்கள். இன்று இரவே இருவரையும் கையும் களவுமாக பிடிக்க வேண்டும் என்று நான் முடிவு செய்தேன். இரவு நான் இரவு பணிக்காக செல்ல தயாரான போது என் கணவரும் வீட்டிற்கு வந்து விட்டார். அவர் என்னிடம், நானும் உன்னுடன் கிளம்புகிறேன். நான் ஒரு முக்கியமான வேலைக்காக நகரத்திற்கு வெளியே செல்ல வேண்டும் என்று சொன்னார். என் கணவரின் பேச்சை கேட்டு நான் குழப்பமடைந்தேன். இவரும் வீட்டை விட்டு வெளியே இருந்தால் நான் இவர்களை எப்படி கையும் களவுமாக பிடிப்பேன்? ஆனால் பிறகு நான் நினைத்தேன், பரவாயில்லை, என்றில்லாவிட்டால் வேறு ஒரு நாளாவது உண்மையை கண்டுபிடித்தே தீருவேன். மருத்துவமனையிலும் நான் என் நினைவுகளிலேயே மூழ்கி இருந்தேன். யோசித்து யோசித்து
என் தலை வெடிப்பது போல இருந்தது. என் தலையில் பயங்கர வலி ஏற்பட்டது. அறுவை சிகிச்சை நிபுணர் சுற்று பரிசோதனைக்கு வந்தபோது என் உடல்நிலை சரியில்லாததை கண்டு, என் கருத்துப்படி உங்களால் இரவு பணியை செய்ய முடியாது, நீங்கள் வீட்டிற்கு செல்ல வேண்டும் என்று சொன்னார். என் தலைவலி மிகவும் அதிகமாக இருந்ததால் நான் இனி இங்கு இருக்க முடியாது என்றும், இல்லை என்றால் என் உடல்நிலை இன்னும் மோசமாகிவிடும் என்றும் உணர்ந்தேன். என் வேலைக்கு வேறு ஒரு மருத்துவரை அமர்த்திவிட்டு யாருக்கும் சொல்லாமல் வீட்டிற்கு திரும்பி வந்தேன். இதற்கு முன்பு நான் ஒருபோதும் இரவில் திடீரென்று வீட்டிற்கு வந்ததில்லை. கதவு பூட்டப்பட்டிருந்தது. அவர்களை எழுப்புவதை விட நானே சாவியால் கதவை திறக்கலாம் என்று நினைத்தேன். உள்ளே நுழைந்த உடனேயே என் கணவர் இன்னும் வீட்டிற்கு திரும்பி வரவில்லை என்பதை நான் யூகித்தேன். ஏனெனில் அவருடைய கார் அங்கு இல்லை. நான் என் அறையை நோக்கி செல்ல ஆரம்பித்தேன். அப்போது திடீரென்று எனக்கு ஒரு அலறல் சத்தம் கேட்டது. சத்தம் மேலே இருந்து வந்தது. ஓடி மேலே சென்றபோது அலறல் சத்தம் இன்னும் என் மகளின் அறையில் இருந்து வந்து கொண்டிருந்தது. நான் விரைந்து சென்று கதவை திறக்க ஆரம்பித்தேன். திடீரென்று கதவை திறந்து விட்டேன். நான் கண்ட காட்சியால் என் உயிரே போகும் அளவுக்கு அலறல் சத்தம் எழுந்தது. அந்த காட்சி என்னை முற்றிலும் உலுக்கி எடுத்தது. என் மகள் என் வேலைக்காரியை கொடுமையாக அடித்துக் கொண்டிருப்பதை கண்டேன். அந்த அலறல் சத்தமும் என் வேலைக்காரி சுமித்ராவினுடையதுதான். நான் வேகமாக சென்று அவளை விலக்கினேன். அவளும் என்னை பார்த்து அதிர்ச்சி அடைந்தாள். சுமித்ரா என்னை பார்த்தவுடன் வேகமாக வந்து என் பின்னால் ஒளிந்து கொண்டாள். அவள், நீங்கள் இரவு பணிக்கு செல்ல வேண்டாம் என்று நான் ஏன் சொன்னேன் என்றால், நீங்கள் போன பிறகு எனக்கு இப்படித்தான் நடக்கிறது. இது இன்றிலிருந்து அல்ல, பல நாட்களாக நடந்து வருகிறது என்று சொன்னாள். நான் என் மகளை கோபத்துடன் பார்த்து, நீ ஏன் சுமித்ராவை அடிக்கிறாய்? அவள் உனக்கு என்ன செய்தாள்? நீ ஏன் அவளை இப்படி பிடித்து போட்டு அடித்தாய் என்று கேட்டேன். அதற்கு என் மகள் வேகமாக முன்வந்து எனக்கு ஒரு வலுவான தள்ளுதல் கொடுத்தாள். அவள், நீங்கள் அம்மா மகள் விஷயத்தில் தலையிடாதீர்கள், நீங்கள் யார், இங்கிருந்து போங்கள் என்று சொன்னாள். அவளுடைய நிலைமை விசித்திரமாக இருந்தது. நான் என் மகளை விரிந்த கண்களால் பார்த்தேன். அவள் என்ன உளறுகிறாள்? நீ என்ன உளறுகிறாய்? நான் உன் அம்மா, இவள் உன் அம்மா இல்லை என்று சொன்னேன். அவள் தன் உணர்வில் இல்லை என்று எனக்கு தோன்றியது. மறுபுறம் சுமித்ரா மிகவும் பயந்து போய் நின்று கொண்டிருந்தாள். அங்கே ரியாவின் நிலைமை மோசமடைய தொடங்கியது. அவள் கோபத்தில் அறையில் உள்ள பொருட்களை இங்கும் அங்கும் வீச ஆரம்பித்தாள். அவள் தன்னைத்தானே காயப்படுத்திக் கொள்ளக்கூடாது என்று நினைத்தேன். நான் வேகமாக என் பையில் இருந்து தூக்க ஊசியை எடுத்து ரியாவுக்கு போட்டேன். இப்போது அவள் அமைதியாக படுக்கையில் படுத்தபடி உறங்கிக் கொண்டிருந்தாள். இந்த காட்சிகளால் நான் மிகவும் குழப்பமடைந்திருந்தேன். சுமித்ரா தனியாக பயந்து போய் நின்று கொண்டிருந்தாள். என்ன நடக்கிறது என்று எனக்கு புரியவில்லை. நான் சுமித்ராவிடம், இது எல்லாம் என்ன? இது எப்போதிலிருந்து நடக்கிறது? ஏன் நீ என்னிடம் சொல்லவில்லை என்று கேட்டேன். அதற்கு அவள், நீங்கள் என்னுடன் வாருங்கள், நான் உங்களுக்கு எல்லாவற்றையும் சொல்கிறேன் என்று சொன்னாள். என் மகளை பார்த்து நான் கவலைப்பட்டேன். அவளுக்கு என்ன ஆயிற்று? அவள் ஏன் என்னை அம்மா என்று ஏற்றுக்கொள்ள மறுக்கிறாள்? சுமித்ரா அறையிலிருந்து வெளியேறி கீழிறங்கி ஓடினாள். ஒரு நிமிடம் கூட அங்கே நின்றால் அவள் மீண்டும் தன்னை பிடித்துவிடக் கூடும் என்று பயந்தாள். நானும் கவலையுடன் கீழே வந்தேன். அப்போது அவள், நீங்கள் பார்த்தது எல்லாமே உங்களால் தான் நடக்கிறது என்று சொன்னாள். நீங்கள் இரவு பணிக்கு செல்ல வேண்டாம், இரவில் வீட்டிலேயே இருக்க வேண்டும் என்று நான் எத்தனை முறை சொன்னேன். ஆனால் நீங்கள் எதையும் கேட்க தயாராக இல்லை. நீங்கள் கடைசியாக எப்போது உங்கள் குழந்தைகளுடன் உட்கார்ந்து அவர்களுடன் அன்பாக பேசினீர்கள் அல்லது அவர்களின் மனதில் உள்ளதை கேட்டீர்கள் என்று நினைத்து பாருங்கள். அவள் சொன்னதை கேட்டு நான் ஒரு கணம் மௌனமாகி விட்டேன். ஏனென்றால் அவள் உண்மைதான் சொன்னாள். சிறு வயதிலிருந்தே எனக்கு டாக்டர் ஆக வேண்டும் என்ற ஆசை இருந்தது. அதனால் நான் மிகவும் கஷ்டப்பட்டு என் ஆசையை பூர்த்தி செய்தேன். என் கணவர் மிகவும் நல்லவர். என் இந்த ஆசையை பற்றி அவருக்கு நன்றாக தெரியும். அதனால் அவர் திருமணத்திற்கு பிறகும் என்னை தொடர்ந்து படிக்க தடுக்கவில்லை. குழந்தைகள் பிறந்த பிறகும் கூட அவர் எனக்கு வேலை செய்ய அனுமதி அளித்தார். ஆரம்பத்திலிருந்தே
என் குழந்தைகளை வேலைக்காரர்கள் தான் வளர்த்தார்கள். நான் என் குழந்தைகளுக்கு நேரம் கொடுக்க என்னால் முடிந்த அனைத்தையும் முயற்சி செய்தேன். ஆனால் ஒரு மருத்துவராக எனக்கு நிறைய பொறுப்புகள் இருந்தன. என் நேரம் பெரும்பாலும் மருத்துவமனையிலேயே கழிந்தது. இருப்பினும் நான் எப்போதும் என் குழந்தைகளுக்கு ஒரு நல்ல வளர்ப்பையும் நல்ல கல்வியையும் கொடுக்க முயற்சி செய்தேன். நான் அவர்களுக்கு அதிக நேரம் கொடுக்கவில்லை என்றாலும் அவர்கள் மீது நான் கவனம் செலுத்தவில்லை என்றோ அவர்களை நான் நேசிக்கவில்லை என்றோ அர்த்தமில்லை. சுமித்ரா, உங்கள் நடத்தையால் ரியா மெதுவாக மனசோர்வுக்கு ஆளாக தொடங்கினாள். அவளுக்கு தாய் தந்தையின் அன்பு மிகவும் தேவைப்பட்டது. ஆனால் அது அவளுக்கு கிடைக்கவில்லை. ஏனென்றால் அவளுடைய பெற்றோரிடம் அவளுக்காக நேரம் இல்லை. ஆனால் அவள் சிறியவள். கல்லூரியில் தவறான நட்பில் சிக்கி தவறான பழக்கங்களுக்கு ஆளானாள். அவளுக்கு தாயின் அன்பு தேவைப்படுகிறது. அது கிடைக்காததால் அவள் மனநோயாளியாக மாறினாள். தன் உள்ளே இருக்கும் விரக்தியையும் கோபத்தையும் அவள் என்னை தாக்குவதன் மூலம் வெளியேற்றுகிறாள். அந்த நேரத்தில் அவள் நான் தான் அவளுடைய அம்மா என்று நினைக்கிறாள். அவள் உங்களிடம் ஒருபோதும் எந்த குறையும் சொல்ல முடியவில்லை. உங்களிடம் எதையும் சொல்ல முடியவில்லை. அதனால் அவள் என்னை தன் அம்மாவாக நினைத்து தன் கோபத்தை என் மீது கொட்டுகிறாள். காலையில் அவள் என்னிடம் மன்னிப்பு கேட்பதுடன் மட்டுமல்லாமல் எனக்கு நிறைய பணமும் கொடுக்கிறாள். நான் உங்களிடம் எதுவும் சொல்லக்கூடாது என்பதற்காக. மேடம், நான் ஏழை. என் குழந்தைகளையும் வயதான பெற்றோரையும் நான் தனியாகத்தான் கவனித்து வருகிறேன். இரவில் நான் சகித்துக் கொள்ளும் அடியையும் வேதனையையும் காலையில் உங்கள் மகள் எனக்கு பணம் கொடுக்கும் போது மறந்து விடுவேன். ஒரு நாள் பகலில் ரியா என்னிடம் மன்னிப்பு கேட்டு பணம் கொடுக்க வந்தபோது நான் ரியாவிடம், ரியா, நீ எனக்கு நிறைய துன்பம் கொடுக்கிறாய். எனக்கு உன் பணம் தேவையில்லை. நான் உன் அம்மாவிடம் எல்லாவற்றையும் சொல்கிறேன். உன் அம்மா உன்னை மனநல மருத்துவமனைக்கு அனுப்பும் போது உனக்கு புத்தி வரும் என்று சொன்னேன். மனநல மருத்துவமனை என்ற பெயரை கேட்டதும் ரியா பயந்து போனாள். இந்த வயத்தில் அவள் என்னை மிரட்ட ஆரம்பித்தாள். நீ என் அம்மாவிடம் ஏதாவது சொன்னால் நான் உன் உயிரையே எடுத்து விடுவேன் என்று சொன்னாள். ரியா மனநோயாளி. மெதுவாக அவளுக்கு பைத்தியக்கார தாக்குதல்களும் வரத் தொடங்கின. அதனால் நான் பயந்து போய் உங்களிடம் எதையும் சொல்ல முடியவில்லை. நான் உங்களிடம் வெளிப்படையாக எல்லாவற்றையும் சொல்ல முடியவில்லை. ஆனால் நீங்கள் வீட்டிலேயே இருங்கள் என்று மட்டும் உங்களிடம் சொல்லிக் கொண்டிருந்தேன். நான் சுமித்ராவிடம், சுமித்ரா, இது எப்போதிலிருந்து நடக்கிறது என்று கேட்டேன். சுமித்ரா என்னிடம், மேடம், இது கடந்த 1 வருடமாக நடக்கிறது. ரியாவுடைய நடத்தை என்னிடம் சில நேரங்களில் நெருப்பாகவும் சில நேரங்களில் தண்ணீராகவும் இருக்கும். சில நேரங்களில் அவள் செல்லம் கொஞ்சுவாள். சில நேரங்களில் தன் கோபம் முழுவதையும் என் மீது காட்டுவாள். சில நேரங்களில் அவள் தான் விரும்பிய உணவை இரவு முழுவதும் என்னிடம் சமைக்க சொல்லி என் கையாலேயே சாப்பிட பிடிவாதம் செய்வாள். ஒரு மகள் தன் தாயிடம் இருந்து எதையெல்லாம் விரும்புகிறாளோ அதை எல்லாவற்றையும் அவள் என்னிடம் செய்வாள். நான் அவளுடைய அம்மாவை போல் நடிக்கும்படி என்னை கேட்பாள். ஒரு தாய் தன் குழந்தைகளுக்கு கொடுக்கும் எல்லா மகிழ்ச்சியையும் நான் அவளுக்கு கொடுக்க வேண்டும் என்று கேட்பாள். நான் அவளுடைய பிடிவாதத்தை நிறைவேற்ற மறுக்கும் போது அவள் கோபத்தில் பைத்தியமாகி என்னை அடிக்க தொடங்குகிறாள். சுமித்ராவின் பேச்சை கேட்ட பிறகுதான் எனக்கு புரிந்தது. சுமித்ரா ஏன், மேடம், உங்கள் பங்கிற்கான தண்டனையை நான் அனுபவிக்க வேண்டியிருக்கிறது என்று சொன்னாள் என்றால் ஒருவேளை அந்த அதிகப்படியான கோபம் எனக்காக இருக்கலாம். அதை என் மகள் சுமித்ரா மீது வெளிப்படுத்தி இருக்கிறாள். என் குழந்தைகளுக்கு இது எல்லாம் நடக்கிறது என்று நான் கனவிலும் நினைக்கவில்லை. ஆனால் என் கணவர் அந்த நாளில் அந்த பெண்ணை சந்தித்ததற்கான திட்டம் என்ன? இது சுமித்ராவை தவிர வேறு யாரும் சொல்ல முடியாது. நான் உடனடியாக அவளிடம் கேட்டேன். அதற்கு அவள், மேடம், நீங்கள் என் பேச்சை கேட்கவே தயாராக இல்லை. அதனால் நான் உங்கள் மகளின் நிலைமை முழுவதையும் உங்கள் கணவரிடம் சொன்னேன். அவர் ஒரு மருத்துவரிடம் பேசினார். தன் மகளின் முழு நிலைமையை பற்றியும் அந்த மருத்துவரிடம் சொல்லி எப்படியாவது என் மகளை சரியாகும்படி அந்த மருத்துவரிடம் கெஞ்சினார். உங்கள் கணவர் இந்த விஷயங்கள் அனைத்தும் உங்களுக்கு தெரிய வரவும் நீங்கள் குற்ற உணர்ச்சி கொள்ளவும் விரும்பவில்லை. அந்த பெண்
அந்த மனநல மருத்துவர் தான். உங்கள் கணவர் அந்த மனநல மருத்துவரிடம் கைகூப்பி கெஞ்சினார். என் மனைவிக்கு இதை பற்றி எதுவும் தெரியக்கூடாது. அவளும் ஒரு மருத்துவர். இரவும் பகலும் மக்களுக்கு சேவை செய்கிறாள். என் மனைவி இதையெல்லாம் அறிவதற்குள் என் மகள் நலமடைய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அந்த மருத்துவர் உங்கள் மருத்துவமனையின் முகவரியை வாங்கினார். அந்த நாளில் உங்கள் கணவர் அந்த மருத்துவருக்கு அவருடைய கட்டணத்தை கொடுத்து கொண்டிருந்தார். நான் அந்த மருத்துவருக்கு உதவி செய்தேன். அவர் எப்போது என்னை அவருடைய கிளினிக்கிற்கு அழைத்தாலும் நான் சென்றேன். அவர் என்னிடம் உங்கள் மகளை பற்றி கேள்விகள் கேட்பார். அதனால்தான் அன்று அவர் எனக்கும் கொஞ்சம் பணம் கொடுத்தார். அன்று நீங்கள் எங்களை பார்த்திருப்பீர்கள். ஒரு நாள் அந்த மருத்துவர் என்னிடம், நான் உன் எஜமானியின் சில படங்களை எடுத்துள்ளேன் என்று சொன்னார். நான் ஆச்சரியப்பட்டு அந்த மருத்துவரிடம், நீங்கள் என் எஜமானியின் படங்களை ஏன் எடுத்தீர்கள் என்று கேட்டேன். அதற்கு அந்த மருத்துவர், நான் உன் எஜமானியை சந்தேகத்தில் ஆழ்த்த விரும்பினேன். நீ இப்போது மிகுந்த சந்தேகத்தில் இருக்கிறாய். அதனால் நீ உன் வீட்டில் கவனம் செலுத்துவாய். உன் குழந்தைகளையும் கவனிப்பாய். என் வீட்டில் ஏதோ சதி நடக்கிறது என்று அவள் நினைப்பாள். அதனால் அவள் தன் வீட்டில் கவனம் செலுத்த ஆரம்பிப்பாள். உன் எஜமானிக்கு நான் எல்லாவற்றையும் சொல்ல முடியாது. ஏனென்றால் உன் முதலாளி என்னிடம் எதுவும் சொல்லக்கூடாது என்று மறுத்துவிட்டார். ஆனால் இந்த சந்தேகத்தில் ஆளும்போது அவள் தன் குழந்தைகளை கண்டிப்பாக கவனிப்பாள் என்று சொன்னார். சுமித்ராவின் எல்லா காரியங்களையும் கேட்ட பிறகு எனக்கு எல்லாம் புரிந்தது. என் தலை வெட்கத்தால் குனிந்தது. என் ஆசையை பூர்த்தி செய்வதற்காக நான் என் குழந்தைகளையும் என் குடும்பத்தையும் புறக்கணித்தேன். எனக்கு 2 குழந்தைகள் இருந்தார்கள். அவர்கள் எப்படி வளர்ந்தார்கள் என்று எனக்கு சுதாரிப்பே இல்லை. என் மகள் ஆரம்பத்திலிருந்தே தனக்குள்ளேயே மூழ்கி இருப்பவள். நான் ஒருபோதும் அவளுக்கு தகுதியான கவனத்தை அவளுக்கு கொடுக்கவில்லை. ஆனால் இதன் விளைவு இப்படி இருக்கும் என்று எனக்கு தெரியாது. அந்த கட்டத்தில் எனக்கு புரிந்தது, நாமும் பெற்றோர்களும் நம்முடைய தொழிலின் பின்னால் நம் குழந்தைகளை புறக்கணிக்கும் அளவுக்கு பைத்தியமாக இருக்கக்கூடாது. என் கணவருக்கு என் மீது மிகுந்த அன்பு இருந்தது. அதனால்தான் நான் வருத்தப்படும் நெருப்பில் எரிய வேண்டாம் என்று அவர் விரும்பினார். அதனால்தான் அவர் எல்லா காரியங்களையும் தானே சமாளிக்க விரும்பினார். ஆனால் இப்போது எனக்கு புரிந்தது, ஒருவேளை அந்த மருத்துவர் தவிர நானும் என் கடமையை செய்ய வேண்டும். நான் என் வீட்டிற்கும் என் குழந்தைகளுக்கும் நேரம் கொடுக்க சில நாட்கள் விடுப்பு எடுத்தேன். நாங்கள் அனைவரும் சேர்ந்து என் மகளை சரியாகும்படி செய்தோம். அன்றிலிருந்து நானும் என் பணியை பகல் நேரத்திற்கு மாற்றிக்கொண்டேன். காலை 10 மணி முதல் மாலை 4 மணி வரை என் குழந்தைகளுக்கு நான் நேரம் கொடுக்க முடியும் என்பதற்காக. நண்பர்களே, இந்த கதை உங்களுக்கு எப்படி இருந்தது என்று கருத்து தெரிவிக்கவும். கதை பிடித்திருந்தால் அதை விரும்பி உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். இது போன்ற புதிய சுவாரஸ்யமான கதைகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.